லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேர போகலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது என் இருதயத்துல சொன்னது, இந்த வெளிச்சத்துக்கு அந்த 3வது வசனத்துக்கு முன்பாக 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒழுங்கின்மை, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆனா 3வது வசனத்துல கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கின பின்பு அங்கே இருளுக்கு இடம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள இருள் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியங்கள்ல இருட்டாய் காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களில வெளிச்சத்தை அல்லது நன்மையை காண முடியலையோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில இருளான கட்டங்களில, உன் வாழ்க்கையில இருளான பகுதிகளில நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாக கடவது, அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆண்டவர் இங்க சொல்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்ம கேட்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில அந்தரங்க காரியங்களில என்னென்ன காரியங்களில இருள் ஆட்கொண்டு காணப்படுகிறதோ, இருள் ஆக்கிரமித்து காணப்படுகிறதோ, இருள் அந்த காரியங்களை, அதாவது அந்த காரியங்களில வெளிச்சத்தை காண விடாமல் இருள் மிகவும் அதாவது அசைவாடி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அதிகாரத்தோடு சொல்ல கடவோம். அதிகாரத்தோடு சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லும்போது நிச்சயமாகவே அங்கே வெளிச்சம் உண்டாகும். இருளுக்கு அங்கே இடமில்லை. வெளிச்சம் ஒரு இடத்துல உட்பிரவேசிக்கும் போது அங்கே மறைந்திருக்கிற இருள் எல்லாம் தேடியும் காணாம போவீங்க. நம்ம தேடினாலும் அந்த இருட்டை நம்ம பார்க்கவே முடியாது. கரெக்டுங்களா இல்லைங்களா? இப்போ நைட்ல நீங்க போறீங்க, ஒரு ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. லைட்டை போட்டோன்னா அங்க இருட்டு இருக்குமா? இருக்காது. அந்த லைட்டு தான் அங்க ஆக்கிரமிச்சிருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, நித்திய வெளிச்சம் ஆகிய கிறிஸ்துவ நம்மளுடைய இருளான கட்டங்களில கர்த்தரை நம்ம அழைப்போம். அங்கே வெளிச்சம் உண்டாகும். கர்த்தராலே வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் உண்டாகும் போது இருளுக்கு அங்கே இடம் இல்லை. இந்த ஈஸியான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில இருளுக்குள்ள நம்ம மாட்டி சிக்கி கொண்டு உட்கார்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு அந்த நல்ல ஆண்டவருடைய உதவியை நம்ம கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, வேதத்துல நாங்க வாசிக்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீ சொன்ன பின்பு அங்கே இருள் இல்லாமல் காணப்பட்டதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, அப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன இருள்கள் இருக்கிறதோ ஆண்டவரே, ஃபினான்ஷியல்லையோ, ஃபேமிலி லைஃப்லையோ, ஆண்டவரே, உறவு முறைகளிலோ, ஆண்டவரே, எங்களுடைய வேலையின் காரியங்களிலோ, ஆண்டவரே, வெளி உலகத்திலேயோ, ஆண்டவரே, எங்களை சுற்றி எந்த இருள் எங்களை கவ்விக்கொள்ள எத்தனித்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் வெளிச்சம் உண்டாகட்டும். எங்கள் குடும்பத்துல வெளிச்சம் உண்டாகட்டும். உறவுகளிலே வெளிச்சம் உண்டாகட்டும். வேலை செய்கிற இடங்களிலே வெளிச்சம் உண்டாகட்டும். எங்களை சுற்றி ஆண்டவரே எந்த இருள் ஆக்கிரமிக்க நினைக்கிறதோ அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து வெளிச்சம் உண்டாக கடவுதே இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாளை ஆண்டவரே நாங்கள் எழுந்து கொள்ளும் போது ஒரு புது பலத்தோடு, என் கர்த்தர் என்னுடைய காரியத்தில் வெளிச்சத்தை கட்டளையிட்டார், இனி இருளுக்கு அங்கு இடமில்லை என்று தைரியத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறவர்களா எங்களை எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.